ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிளேடு ஃபியூஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது சர்க்கியூட் வழியாக ஹை கரண்ட் போச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ண தான் ஃபியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூஸில் பார்த்திங்கன்னா நிறையா டைப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பிளேடு ஃபியூஸ் ஒன்று, செராமிக் ஃபியூஸ் ஒன்று இருக்குதுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃபால்ட் ரெக்டிஃபை பண்ண ஒரு போர்டு இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 செராமிக் ஃபியூஸு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த செராமிக் ஃபியூஸ் இருக்கிற இடத்துல இந்த பிளேடு ஃபியூஸு எப்படி கனெக்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் நான் வச்சுட்டுங்க. இப்போ இந்த ஃபியூஸை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஓப்பன் காட்டுதுங்க. ஓஎல்னால் ஓப்பன் அர்த்தங்க. ஃபியூஸு நல்லா இருந்ததுன்னா இந்த வேல்யூ 0ன்னு வேல்யூ காட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேல்யூ காட்டுங்க. இப்போ ஃபியூஸில் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஓஎல் தான் காட்டுங்க. அப்படின்னா ஃபியூஸு ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ இந்த 2 செராமிக் ஃபியூஸை ரிமூவ் பண்ணி இந்த பிளேடு ஃபியூஸை அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த செராமிக் ஃபியூஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. செராமிக் ஃபியூஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நாம் இந்த கார்னரில் ஏதோ ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டுக்கு பார்த்திங்கன்னா செராமிக் ஃபியூஸ் பெஸ்ட்டாக இல்லை பிளேடு ஃபியூஸ் பெஸ்ட்டான்னு பார்த்திங்கன்னா செராமிக் ஃபியூஸ் தாங்க பெஸ்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபியூஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா காப்பர் ஒயரில் இருக்கிற டேர்ன்ஸ் எடுத்து இந்த ஃபியூஸில் டைரெக்டாக சால்டர் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஆம்பர் ஃபியூஸு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எத்தனை டேர்ன்ஸ் போடுறதுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிருங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த பிளேடு ஃபியூஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டுங்க. ஃபியூஸில் 2 கார்னரையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கார்னர்லேயே ஃபஸ்ட்டு லெட் வச்சு சால்டர் பண்ணிடுவோம். ஃபியூஸில் 2 கார்னர்லையும் இந்த மாதிரி சால்டர் பண்ணிடுங்க. இந்த செராமிக் ஃபியூஸோட கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸுங்க. அடுத்து இந்த பிளேடு ஃபியூஸை 2 கார்னர்லேயும் நான் பெண்ட் பண்ண மாதிரி பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெட் வச்சுருங்க. இதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸ். என்றைக்கும் செராமிக் ஃபியூஸ் கரண்ட் ரேட்டிங்கோட பிளேடு ஃபியூஸ் கரண்ட் ரேட்டிங் கம்மியாக போகிறது பெஸ்ட்டுங்க. இப்போ இந்த பிளேடு ஃபியூஸை செராமிக் ஃபியூஸோட ஒரு கார்னரில் இந்த மாதிரி சால்டர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ஒயரை எடுத்து இந்த மாதிரி லெட்டை வச்சு சால்டர் பண்ணிடுங்க. இப்போ ஒயரை என்ன பண்ணோம்னா செராமிக் ஃபியூஸோட இன்னொரு கார்னரில் இந்த மாதிரி சால்டர் பண்ணிவிட்டு அடுத்து பிளேடு ஃபியூஸோட இன்னொரு கார்னரில் இந்த மாதிரி சால்டர் பண்ணிடுங்க. இந்த பிளேடு ஃபியூஸை இந்த மாதிரி செராமிக் ஃபியூஸ் மேலே சால்டர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இந்த ஃபியூஸை செக் பண்ணுவோம். பாருங்கள், ஃபியூஸு ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 செராமிக் ஃபியூஸையும் இந்த பிளேடு ஃபியூஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பிளேடு ஃபியூஸோட ரேட்டும் கம்மிங்க. நம்ம ஒயரை வச்சு சால்டர் பண்ணுறது போல் இந்த மாதிரி பிளேடு ஃபியூஸ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சேஃபுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னொரு எலக்ட்ரானிக் போர்டு இருக்குங்க. இந்த எலக்ட்ரானிக் போர்டோட ஃபால்ட்டை ரெடி பண்ணியாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஓப்பனில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் வந்து ரெசிஸ்டர் டைப்பில் இருக்குங்க. ஒரு ரெசிஸ்டர் டைப் ஃபியூஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா
10 ஆம்ஸுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 8 ரெஜிஸ்டர் டைப் ஃபியூஸ் வந்து பேரல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80 ஆம்ஸ் ஃபியூஸுங்க இது. இப்போ இந்த ஃபியூஸை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு, கண்டினியூட்டி வரல. அப்போ இந்த 8 ஃபியூஸும் ஓப்பனில் தான் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பிளேடு ஃபியூஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த 8 ரெஜிஸ்டர் டைப் ஃபியூஸும் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த போர்டை அப்படியே பேக் சைடில் நம்ம திருப்பிட்டு இந்த இடத்துல கண்டினியூட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வரல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு ஃபியூஸை எப்படி நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பிளேடு ஃபியூஸோட கரண்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 40 ஆம்ஸுங்க. ஆனால் போர்டில் வந்து 80 ஆம்ஸ் இருக்குதுங்க. போர்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் டைப் ஃபியூஸ் வந்து ஏதாவது ஃபால்ட் காரணம் வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டர் டைப் ஃபியூஸை கம்பேர் பண்ணும்போது பிளேடு ஃபியூஸோட ஃபாஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். அதனால் நம்ம கரண்ட் ரேட்டிங்கை கொஞ்சம் கம்மியாக கனெக்ட் பண்ணிக்கிறது சேஃபுங்க. இந்த மாதிரி ரெசிஸ்டர் டைப்பு ஃபியூஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிளேடு ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்ணலாம். ஒர்க் ஆகுதுங்க ஃபியூஸு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.